உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தம்பிமார்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்திங்க. நேற்றைய தினம் நடந்த சமூக ஆளுமைகளுக்கான அந்த கருத்தரங்கத்தில் அந்த நிகழ்வில் ஒரு 3 முக்கியமான விடயங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது. நான் சீமானவர்களுடைய உரைக்கு முன்பு அந்த 3 முதல் பங்காக நம்ம பார்க்க வேண்டியது எது அப்படின்னா, நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், ரூட் மாஃபியா போன்ற பல நிறுவனங்கள் காரணமாக இப்போ வாய்ஸ் ஆஃப் காமனாக இருக்கட்டும், இவர்களுடைய இந்த சூழ்ச்சி வலையில் சிக்கி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இளைஞர்களுமே வந்து சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கலை நிலவரம். இதான் யதார்த்தமுமே கூட. யாரையும் சிந்திக்க விடவில்லை. களத்தில் யார் போய் போராடினார்கள், எத்தனை போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றது, அத்தனை போராட்டங்களுக்கு எந்த கட்சி உறுதுணையாக நின்றது அப்படிங்கிற மக்கள் சிந்திக்கல. இணையதளத்தில் எது பகிரப்பட்டதோ அது மட்டுமே நம்பி வாக்குகளை செலுத்தி வந்தார்கள் அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க. ஸோ இப்படிலாம் இருக்கையில் நாம் தமிழ் கட்சிக்கும் இது போன்ற ஒரு நிறுவனம் வேண்டும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த தம்பிமார்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருந்து வந்ததுங்க. அதன் அடிப்படையில் இதை காரணமாக வைத்துதான் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நாம் தமிழ் கட்சி சார்பாக இனி வரும் காலங்களில் செயல்பட போகிறது அப்படிங்கிறத நான் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் எடுத்து சொல்லியிருந்தார். அதோடைய நிறுவனருமே நேற்றைய தினம் பேசியிருந்தார். சில நொடிகள் அவருடைய கருத்துக்களுமே பதிவு பண்ணப்பட்டது. அந்த கருத்துக்களை உள்வாங்கும் பொழுது அது மட்டுமே இல்லாமல் தன்னிச்சையாகவே இளைஞர்கள் இதை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இதை போல நாமளும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ நம்ம எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத குறித்து பேசியிருந்தாரு. அதே போல இரண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம எப்படி கண்டென்ட் கிரியேட்டரை மாறணும், எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்கு சில ஸ்லைடுகள்லாம் போட்டு காமித்து இதை வைத்து நீங்கள் சில விடயங்களை பேசுங்க, ஒரு 30 நிமிடங்களுக்கு நீங்கள் என்ன பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வகுப்புகள் எடுக்கப்பட்டது. இதை யார் எடுத்தா அப்படி பார்த்தோம் அப்படின்னா அபுபக்கர் அவர்கள் எடுத்தார்கள். ஸோ இந்த 2 நிகழ்வுகளுமே நேற்றைய தினம் ஒரு சேர ரொம்பவே நேர்த்தி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத கவனிக்கிறோங்க. ஸோ இது முழுக்க ரூட் மாஃபியாவுக்கு வித்தியாசப்பட்டது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரூட் மாஃபியா அப்படிங்கிறது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது வெறும் பிஆர் வேலை செய்யற ஒரு நிறுவனம், அது எந்த ஒரு நடிகர்களுக்கு வேண்டுமானாலும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுக்க வராங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. எந்த நடிகர்களுக்கு வேண்டுமானாலும் பிஆர் வேலை செய்யாது. அவர்களுக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கிறார்களோ அவரெல்லாம் இதுக்குள்ள இழுத்து வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு 2 மாறுபட்ட வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது முதல்ல நம்ம உணர வேண்டும். இல்லைங்க இப்படியே செயல்பட வாய்ப்பே கிடையாது, அது ஒரு தன்னிச்சையான நிறுவனம் அப்படிங்கணும், இல்லை அது மாதிரியான எந்த ஒரு வேலைப்பாடுகளும் தமிழக வெற்றி கழகம் செயல்படவில்லை அப்படி சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தீர்கள் அப்படின்னா, இன்னைய டேட்டுக்கு நீங்க இந்த காணொலி நான் பேசிட்டு இருக்க இந்த நொடியில் நீங்க போயிட்டு ரஜினிகாந்த் ஐயாவுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்கின்ற புகைப்படத்துக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க. ஒரு செகண்ட் ஒரு கமெண்ட் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கையிலே தன்னிச்சையாகவோ இல்லை தானாக இருக்கின்ற விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, அவர்களோட செயல்படுகின்ற ஒரு விடயம் கிடையாது. இது முழுக்க திட்டமிட்டு செயல்படப்படுகிறது. 2-3 நிறுவனங்களை வைத்து எண்ணற்ற ஊழியர்களை பயன்படுத்தி தான் அவர்கள் இந்த கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடிந்தது. இதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக எண்ணற்ற சேனல்கள் பேசியும் விட்டார்கள். ஸோ இப்படிலாம் இருக்கையில் நாமளும் ஒரு நல் கருத்துக்களை எடுத்து முன்வைக்க நான் சீமானவர்களை நேற்று பேசும்போது தெளிவாக எடுத்து சொல்லிக்கிறார். நாம் எந்த ஒரு கருத்துக்கள் இனி வருங்காலங்களில் பேசினாலுமே சரியாக இருக்க வேண்டும், எந்த ஒரு இடங்களிலுமே தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுமே தெளிவுபடுத்தியிருந்தார். ஸோ இப்படிலாம் இருக்கையில் நம்பிக்கை அப்படின்னு நிறுவனம் இனி வரும் காலங்களில் ரொம்ப தொடர்ச்சியாக சரியான முறையில் செயல்படும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தார். கூடுதலே உறுதுணையாக ஒட்டுமொத்த தம்பிமார்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லைடுகள்லாம் போட்டு காமித்து சில வகுப்புகள் எடுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் மாறாக 3வது முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட அவதூறுகளாக பார்க்கப்பட்டது. தலைவர் அவர்களே அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்தாரா, சந்திக்கவில்லையா, அங்க போய் ஆமைக்கறி சாப்பிட்டாரா, அங்க AK-74 அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினாரா, இப்படி தொடர்ச்சி எண்ணற்ற கேள்விகள் தொடர்ச்சியாக பல இடத்துல அவதூறுகளாக பரப்பிட்டு இருந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன பல விடயங்கள் குறித்து. ஸோ இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற மாதிரி இந்த 3வது சம்பவமாக ஈழத்திலிருந்து ஐயா ஒருவர் இதையெல்லாம் நேரிலிருந்து பார்த்தது நான் தான் அப்படிங்கிறதும், அதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதும் பல விடயங்கள் குறித்துமே பேசியிருந்தாரு. ஸோ இப்படி எண்ணற்ற செய்திகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நேற்று தின நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக முடிந்ததுங்க. அத்தனை நபர்களுக்கும் நாம் தமிழ் தம்பிமார்களுக்கு இனி வரும் காலங்களில் சோறுகளே வரக்கூடாது அப்படிங்கிற வகையில் நேற்று தினம் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது. ஸோ இனி வரும் காலங்களில் இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழ் கட்சிக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது. இதையெல்லாம் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.